எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்மளுடைய திருவாய்மொழியில் கோவில் திருவாய்மொழி பகுதியில் 6வது நூறில் 10வது பதிகத்தில் 4வது பாட்டு, பிரபந்த சீரியல் நம்பர் 3329. பாட்டை சொல்கிறேன், கேட்டுக்குங்க. ஆவா என்னாது உலகத்தை அலைக்கும் அசுரர் வாழ்நாள் மேல் தீவாய் வாளி மழை பொழிந்த சிலையா திருமாமகள் கேள்வா தேவர் சுரர்கள் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே பூவார் கழல்கள் அருவினையேன் பொருந்துமாறு புனராயே. இது பாட்டு. இந்த பாட்டோட அர்த்தத்தை சொல்றேன், கேட்டுக்கோ. ஆவான்றது அவா விருப்பம். ஒன்னாதுன்றது ஆவா என்னாதுன்றதுக்கு இந்த இடத்துல நினைக்காதுன்னு அர்த்தம். என் ஆது என்னுடைய விருப்பமில்லாது, நான் விரும்பாதேன்னு அர்த்தம். அவா விரும்புகின்ற அவர்கள், அதாவது அவான்றது விருப்பமானது, நான் விரும்பாதன்னு அர்த்தம். என்னாதுன்றதுக்கு என்ன ஆதுன்றது நான் விரும்பாத, அந்த நான் விரும்பாத ஒன்றை விரும்பி, அப்படி எடுத்துக்கணும். நான் விரும்பாத ஒன்றை விரும்பி அவா என்னாது உலகத்தை, இந்த உலகத்தை அலைக்கும்னா போட்ட அவங்களை வதைக்கும், ஜீவாத்மாக்களை வதைக்கும்னு அர்த்தம். வதைக்கும் அசுரர், நான் விரும்பாத, அவர்கள் விரும்பி இந்த உலகத்தை வதைக்கின்ற, அப்படி எடுத்துக்கணும். நான் விரும்பாத, அவர்கள் விரும்பி இந்த உலகத்தை வதைக்கின்ற அசுரர்களாகிய அசுரர்கள் வாழ்நாள் மேல், அந்த அசுரர்களுடைய வாழ்நாள் பிறவியின் மேல், அதுக்கடுத்தது பிறவியின் மேல் தீவாய் வாளி மழை பொழிந்த சிலையா. தீவாய் நெருப்பை கக்குகின்றன்னு அர்த்தம். தீவாய்ன்றது நெருப்பை கக்குகின்ற, வாளின்னா அம்பு, நெருப்பை கக்குகின்ற அம்பு தீவாய் வாளி மழை பொழிந்த சிலையா. நெருப்பை கக்குகின்ற அம்புகளை மழை போல பொழிந்த சிலையான்னா, இந்த இடத்துல சிலைன்றது ஆக்சுவலா வில்லு. சிலையான்றது வில்லாளியேன்னு அர்த்தம். பிள்ளை கையாள்பவனே, அந்த மாதிரி ஒரு நெருப்பை கோகின்ற அந்த அம்பு மழை பொழிந்த வில்லாளியே. அடுத்தது திருமாமகள் கேள்வா. திருமாமகள்ன்றது மகாலட்சுமியுடைய, கேள்வான்றது கணவனேன்னு அர்த்தம். மாமகள்ன்றது உயர்ந்து கொண்டே செல்லும் உருகுடையவரே அப்படின்னு அர்த்தம். அதாவது மேல மேல போயிட்டே ஒழிய குறையாது. திருமாமகள் அப்படிப்பட்ட அந்த மகாலட்சுமியுடைய, கேள்வான்னா கணவனே அப்படின்னு அர்த்தம். திருமாமகள் கேள்வா. தேவா திருமாமகள் கேள்வா. தேவான்றது தேவனே, எங்களை காக்கின்ற தலைவனேன்னு அர்த்தம். தேவா. சுரர்கள்னா தேவர்கள், அசுரர்கள்னா அரக்கர்கள். சுரர்கள்னா தேவர்கள். ஞாபகம், சுரர்னா தேவர், அசுரர்னா அரக்கர். சுரர்கள் முனிக்கணங்கள், முனிவர்கள் கூட்டம் இருக்கு இல்லையா. முனிக்கணங்கள்ன்றது முனி கூட்டம், முனிவர்கள் கூட்டம். கணங்கள்னா கூட்டம், முனிவர்கள் கணங்கள். சுரர்களும், அதாவது தேவர்களும், முனிக்கணங்களும், முனிவர்கள் கூட்டமும் விரும்பும், உன் மீது உன்னை விரும்பி ஏற்கும் திருவேங்கடத்தானே. திருவேங்கடத்தில் திருமலையில் வருகின்ற பெருமாளே அப்படின்னு அர்த்தம். பூவார்னா பூ போன்ற மென்மையான அர்த்தம். கழல்கள் பூ போன்ற மென்மையான உன் பாதங்கள், பூ போன்ற மென்மையான உன் பாதங்கள். அருவினையன்னா அதாவது அரிய வினைகள்னா ரொம்ப ரேரா செய்யற கடுமையான வினைகள். அருவினையன்னா வலிமையான கடுமையான வினைகள் செய்தவன், அதான் அருவினையன். மிகப்பெரிய பாவங்களையும் கடுமையான வினைகளையும் யாரும் செய்யாத காரியங்களா துணிஞ்சு செஞ்ச
என்னை அப்படின்னு சொல்லிக்கிறார். இப்போ அது வந்து பெரியாழ்வார் சொல்லிக்கிறார், அவரே சொல்லிக்கிறார். இப்போ நம்மாழ்வார் அவரையே சொல்லிக்கிறார். அவர் அது மாதிரி இல்லை, தன்னை தாழ்த்தி சொல்லிக் கொள்ளுதல் அந்த மாதிரி. அந்த மாதிரி அந்த அந்த அவர் அது மாதிரியா நம்மாழ்வார் பெரிய வினைகள் செஞ்சவரா, பாவங்கள் செஞ்சவரா? இல்லவே இல்லை. அவர் செஞ்ச புண்ணியத்தினால அவர் வந்து இன்னும் பின்னாடி கடைசியில் பார்த்தீங்கன்னா, கடைசியில் அவர் வைகுண்டத்துக்கு போகிற வழியில் அவருக்கு என்ன மாதிரி வரவேற்பு, அவர் எப்படி போனார், அதையெல்லாம் பெருமாள் காட்டுவார். அவர் உயிரோட பூலோகத்தை இருக்கும்போதே காட்டுவார். என்னை வைகுண்டத்துக்கு போகும்போது நீ கூட்டின்னு போயிருக்க, சரி நான் அதெல்லாம் ஒத்துக்கிறேன், ஆனால் அது எப்படி இந்த ஜனங்களுக்கு தெரியும், நீ என்னை எப்படி கூட்டின்னு போகிறேன்னு எனக்கு எப்படி தெரியும்னோடனே, நீ உயிரோட இங்கே இருக்கும்போதே நீ எப்படி வைகுண்டத்துக்கு போகிறன்றதை உனக்கு காட்டுறேன், வைகுண்டத்தில் உனக்கு என்ன மரியாதை இருக்குன்றதை காட்டுறேன் அப்படின்ட்டு பெருமாள் அவர் நினைவுகளில் அதையெல்லாம் காமிப்பார். அவர் எப்படி போவார், எப்படி அங்கே ட்ராவல் பண்ணி போகிறார், வைகுண்டத்துக்கு எப்படி எந்த வழியாக போகிறார், வைகுண்டம் யார் வந்து கூட்டின்னு போகிறா, அங்கே அவருக்கு என்ன மரியாதை கிடைக்கிது, அதையெல்லாம் கடைசி 2 பத்தில் இருக்குது. 9வது பத்தும் 10வது பத்தும் அதுதான். அந்த 10 பாட்டுகளுமே அதுதான். அருமையான பாட்டு எல்லாம், அவ்வளவு அருமையான பாட்டு. அந்த மாதிரி இவர் சொல்லி அந்த மாதிரி பெரிய பாவங்களை செஞ்ச என்ன என் பாவங்களை போக்கின்னு அர்த்தம். அதில் அறிவினையன் என்னுடைய கடுமையான என்னுடைய பாவங்களை போக்கி பொருந்துமாறு, அறிவினையன் பொருந்துமாறுன்னா, பொருந்தும்னா பொருந்துமாறுன்றது ஐக்கியமாறுது, பொருந்துமாறுன்னா செட் ஆகுது, தெரியாது இல்லையா, செட் ஆகுது இல்லையா, ஏற்குமாறு, இசையுமாறு அப்படின்னு அர்த்தம். இசையுமாறு, இசையும் ஆறுன்னா வழி, உன்னோட இசைந்து போகிறதுக்கான வழி. பொருந்துமாறு புணர்வாயே, புணர்வாயன்னு என்னை ஐக்கியப்படுத்திக்கோ, என்னை உன்னோட சேர்த்துன்று, உன்னோட என்னை ஐக்கியப்படுத்தின்று அப்படின்னு அர்த்தம். புணர்வாயன்றது இந்த இடத்துல நம்ம தப்பா எடுத்துக்கூடாது மீனிங். புணர்தல்ன்றது வந்து இப்போ ஆழ்வார்களை பொறுத்த வரைக்கும் வந்து அது வந்து பெருமாளோட ஐக்கியமானதுக்கு பேர் தான் புணர்தல் பேர். அதே மாதிரி இப்போ பெரியாழ்வார் வந்து இப்போ கண்ணனோட சிறுநீரை வந்து அமுதோன்னுவார். அதெல்லாம் ஆழ்வார்களை பொறுத்த வரைக்கும் அப்படிதான். இயற்கையாகவும் தெய்வத்தோட இது எதுவாக இருந்தாங்க, தெய்வத்தை பொறுத்த வரைக்கும் சிறுநீரே கிடையாது. அது இறைவனால் கொடுக்கப்படுகின்ற வரம் தான். அந்த மாதிரிலாம் உண்டு. அது மாதிரிலாம் பெரியாழ்வார் பாடல்களில் ரொம்ப இப்போ கண்ணனை வந்து குழந்தையாக்கி நடக்க விடுறது, அவரை ஓடுறது, அவர் தவழ்ந்து வர்றதை இது பண்ணுறது, தவழ்ந்து வர்றதை வரா மாதிரி ஒரு கற்பனை, அவர் ஓடி வரா மாதிரி கற்பனை, எங்கிட்ட ஓடி வான்னு கூப்பிடுறது, ஒரு குழந்தையாவே பாவிச்சு கண்ணனை சீராட்டுறது வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். அதெல்லாம் அந்த பாடல்கள்லாம் அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லலை. ஓகே, தேங்க்யூ. இது வந்து இந்த பாட்டு இதோட முடிஞ்சிடுத்து. நாளைக்கு வந்து அடுத்த பாட்டை பார்ப்போம். தேங்க்யூ.